ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மேரோ விங்ஸ் கார்டு எப்படி அப்ளை பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். மேரோ விங்ஸ் கார்டு அப்ளை பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3000 மேலே உங்கள் அமௌண்ட்டு, அதாவது 3000 மேலே உங்களுக்கு அமௌண்ட்டு ரிசீவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்படி ரினியூவல் பே பண்ணணும், ரெஃபர் ரினியூவல் எப்படி நம்ம பே பண்ணணும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், மேரோ விங்ஸ் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே ட்ரீ செட் பண்ணணும். ட்ரீ எப்படி செட் பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரீ செட் பண்ண மட்டும் தான் உங்களால் விங்ஸ் கார்டு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படி அப்ளை பண்ணதுன்னா, மேலே ஒரு 3 கோடு இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே மேரோ மார்க்கெட்டிங் பிளான் அப்படி இருக்கா, அதை கிளிக் கொடுங்க. மார்க்கெட்டிங் பிளான் ரிக்வஸ்ட் இருக்கா, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ரெஃபர் பண்ண பர்சனோட ஐடி போடணும். நீங்கள் ரெஃபர் பண்ணீங்களே அவரோட கஸ்டமர் ஐடி, எம்பி ஐடி இங்கே ஃபஸ்ட்டு போடணும். அது எப்படி கஸ்டமர் ஐடி போட்டதுக்கப்புறம் செக் கொடுங்க. செக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேர் இங்கே வரும். அப்புறம் ரோல் செலக்ட் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான் கொடுக்கணும். டிஜிட்டல் ப்ரொமோட்டர் ஆர்கனைசேஷனை மாற்றி கொடுத்துடாதீங்க. ஒன்லி டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான் கொடுக்கணும். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரிக்வஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து எப்படி செக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 3 கோடு கிளிக் கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஜீனாலஜி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் கொடுங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் ஜீனாலஜி அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் டைரக்டில் நீங்கள் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேருமே இங்கே காட்டுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கா, டைரக்ட் ரெஃபர் எத்தனை பேரோ அது வந்து இங்கே காட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 பேருமே ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன். என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஜீனாலஜியில் 5 பேருமே இங்கே காட்டுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரில் என்னோட டைரக்ட் ரெஃபர் 5 பேருமே காட்டுது. இவங்க 5 பேருமே இப்போ போயிட்டு ரினியூவல் பே பண்ணலாம். மேரோ விங்ஸ் கார்டு வந்து அப்ளை பண்ணலாம். காய்ஸ், நம்ம இப்போ எப்படி ட்ரீ செட் பண்ணதுன்னு தெளிவாக பார்த்துட்டோம். நீங்கள் ட்ரீ செட் பண்ணாமல் உங்கள் விங்ஸ் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டும். நீங்கள் ட்ரீ செட் பண்ணாமல் நீங்கள் விங்ஸ் கார்டு அப்ளை பண்ணி ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் காட்டும். யூ கேனாட் கிவன் டிக்கெட் ரிக்வஸ்ட் அப்படின்னு வந்து பாப்அப் மெசேஜ் வரும். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரீ ரிக்வஸ்ட், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் ஜீனாலஜி ட்ரீயை நீங்கள் செட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் விங்ஸ் கார்டு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஓகே, ரைட். இப்போ வாங்க நம்ம விங்ஸ் கார்டு அப்ளை பண்ணலாம். காய்ஸ், உங்கள் ஐடியா லாகின் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேரோ விங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்ததோடனே கேஷ் லோடிங் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். டெபாசிட் அமௌண்ட்டில் 200 போட்டுருங்க. ஏன்னா மேரோ விங்ஸ் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணால் 200 கம்பல்சரி பே பண்ணணும். பே பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் டேட் கேட்டிருக்காங்க. டேட் வந்து இன்னைக்கு டேட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் செலக்ட் பேங்க், நான் வந்து கனரா பேங்க்லேருந்து பே பண்ணால் அதனால் கனரா பேங்க் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பேங்க்கில் பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த பேங்க் கொடுத்துங்க. நீங்கள் அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ண பேங்க் வந்து அதில் இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஓகேவா? நான் வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணேன், யூபிஐ கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் நம்பர், இதில் தான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்து டைப் பண்ணி தப்பு பண்ணிடுறீங்க. நான் வந்து ஒரு சின்ன ட்ரிக் வந்து உங்களுக்கு கற்று தரேன் பாருங்கள். காய்ஸ், கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து லோட் ஆகிட்டு இதில் இருக்கிற நம்பர் எல்லாம் காப்பி பண்ணுற மாதிரி காட்டும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடி மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஐடிக்குள்ளே வாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் கிளிக் கொடுத்து பேமெண்ட் ப்ரூஃபை இதில் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அட்டாச் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு டவுட் உங்களுக்கு இருக்கும், 200 பே பண்ண சொல்கிறாங்களே ப்ரோ, அந்த 200 வந்து நான் யாருக்கு பே பண்ணணும்? கம்பெனியோட பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு பே பண்ணணுமா? ஆல்ரெடி நம்ம பே பண்ணோம் இல்லையா, ஜொமேட்டோ, அதுக்கப்புறம் ராமநாதன் ஐயாவோட அஃபிஷியல் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கெலாம் நீங்கள் பே பண்ணலாம். அதோட பேங்க் டீட்டெயில்ஸை நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. காய்ஸ், இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் நம்ம 200 பே பண்ணணும், நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஐடி போடும்போது பே பண்ணோம் இல்லையா, அதே அக்கௌண்ட் நம்பர் தான், சேம் அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம பே பண்ணலாம். நம்ம இந்த பேங்க் டீட்டெயில்ஸை நம்ம குரூப் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. பே பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து ஆக்டிவேட் அப்படின்னா அப்ரூவ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த விங்ஸ் கார்டு 1 வீக்கு இல்லைனா 15 டேஸ்க்குள்ளார உங்கள் வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா?
சரி ஓகே ப்ரோ, நான் விங்ஸ் கார்டு அப்ளை பண்ணிட்டேன். விங்ஸ் கார்டு அப்ளை பண்ணால் எனக்கு என்ன பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விங்ஸ் கார்டு அப்ளை பண்ணீங்க இல்லையா, உங்களோட நியர்பை டிவிஷன் ஆஃபீஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வரதா சொல்லியிருக்காங்க. நிறைய ஊரில் வந்து டிவிஷன் ஆஃபீஸ் வந்து வரப்போகுது. உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற டிவிஷன் ஆஃபீஸில் நீங்கள் போயிட்டு இந்த கார்டு மூலிமா நீங்கள் உங்கள் கேஷை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கு நம்மளோட கிரெடிட் வேலெட்டை மெர்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போது மெர்ஜ் பண்ணி கொடுக்குறப்போ நீங்கள் வந்து இந்த கார்டு வச்சு நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட ஆப்பில் ஸ்ட்ரீட் பஜார் அப்படின்னா அவங்களோட நியர்பை ஸ்டோரில் கூட நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த கார்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேரோ விங்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் கார்டு வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வரும். ஒரு 15 டேஸில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விங்ஸ் கார்டு அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரினியூவல் பே பண்ணணும். ரெஃபர் ரினியூவல் பே பண்ணணும். அது எப்படி பே பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ், ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியா லாகின் பண்ணிக்கோங்க. மேலே 3 கோடு இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மேரோ மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரினியூவல் ரிக்வஸ்ட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து சில டைப்ஸ் காட்டுவாங்க. இதில் என்னென்ன போகணும்னு நான் சொல்கிறேன். இங்கே செலக்ட் ரினியூவல் டைப் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் இன்கமாக ரெஃபர் இன்கமாக கேட்கும். நம்ம இப்போ ரெஃபர் இன்கம் தான் ரினியூவல் பண்ணோம். எல்லாரும் ரெஃபர் இன்கமே கிளிக் கொடுங்க. அதுக்கப்புறம் செலக்ட் ரோல் கேட்கும். இது நம்ம வந்து கஸ்டமர் பிளான், அதனால் கஸ்டமர் கொடுங்க. அதுக்கப்புறம் டெபாசிட் அமௌண்ட், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும். இப்போ எனக்கு வந்து நான் வந்து எவ்வளோ பே பண்ணால் 750 நான் பே பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் டேட் வந்து நீங்கள் என்றைக்கு பே பண்ணுறீங்களோ இன்றைக்கி டேட்டு போடுங்க. அதாவது நான் வந்து இன்றைக்கி பே பண்ணால் அதனால் இன்றைக்கி டேட்டு போகிறேன். அதேமாதிரி நீங்கள் என்றைக்கு பே பண்ணீங்களோ அந்த டேட் தான் வந்து அங்கே போடணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் செலக்ட் பேங்க் வந்து நான் கனரா பேங்க்கில் பே பண்ணேன், அதனால் கனரா பேங்க் கொடுத்துக்கிறேன். பேங்க்கில் தான் நிறைய பேர் நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து நிறைய பேங்க் வந்து காட்ட மாட்டேங்குது, ஒரு சில பேங்க் தான் காட்டுது. சப்போஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற பேங்க் வந்து இதில் காட்டல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பேங்க்கை நீங்கள் கிளிக் கொடுங்க, ஒன்றும் தப்பில்லை. ஓகேவா. அதுக்கப்புறம் செலக்ட் பேமெண்ட், இதில் வந்து நான் யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், அதனால் யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் நம்பர், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ட்ரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும், அது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துங்க. அப்புறம் உங்களுக்கு இங்கே கீழே வந்து ரிக்வஸ்ட் பெண்டிங் அப்படின்னு வரும், அதில் வந்து பார்த்துட்டு 2 டேஸில் ஆக்டிவேட் அப்படின்னா அப்ரூவல் அப்படி பண்ணிவிடுங்க. அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் ஐடி வந்து ரினியூவல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ரினியூவல் பே பண்ணதில் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். அது என்ன டவுட்னா, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரினியூவல் பே பண்ணணும். அது எவ்வளோ பே பண்ணது நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ரெஃபர் இன்கம் அப்படின்னு இருக்குல்ல, செகண்டாக பார்த்தீங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸ் உங்களுக்கு 3000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்தது அப்படின்னா 750 நீங்கள் ரினியூவல் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா. அதுவே 15 டேஸ் ஒன்ஸ் உங்களுக்கு 10,000லேருந்து 25,000க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்ததுன்னா நீங்கள் 3000 ரூபாய் பே பண்ணால் மட்டும் போதும். அதே 25,000க்கு மேலே 25,000, 26,000, 30,000, 40,000 உங்களுக்கு 25,000க்கு மேலே எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் நீங்கள் 6,000 ரூபாய் பே பண்ணால் மட்டும் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ் 15ஆம் தேதி கட் ஆஃப் ஆச்சு இல்லையா, ஜனவரி 15ஆம் தேதி அமௌண்ட் கட் ஆஃப் ஆச்சு. ஒரு சிலருக்கு 1,500, 1,200, 2,800 அது மாதிரிலாம் வந்து பேமெண்ட் வந்தது. அவங்களாம் வந்து ரினியூவல் பே பண்ண வேண்டாம். ஓகேங்களா. ஏன்னா 3000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சு, 3000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்ததுன்னா நீங்கள் யாருமே பே பண்ண வேண்டாம், ரினியூவல் வந்து பே பண்ண வேண்டாம். அதுவே 3000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு அமௌண்ட் வந்துருந்தது அப்படின்னா நீங்கள் 750 ரூபா பே பண்ணணும். எனக்கு வந்து 4,800 ரூபா அமௌண்ட் வரணும், இன்னமும் வரல. வந்ததுக்கப்புறம் நான் வந்து 750 ரூபா பே பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் வந்து கம்பல்சரி, தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட டவுன்லைனுக்கு சொல்லுங்கள். ஓகேவா. கைஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. தேங்க்யூ.